ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வெறும் ஒரு சாதாரண வியாழக்கிழமை கிடையாது. பிப்ரவரி 19 வியாழக்கிழமை. இது குரு பகவானுக்கு அதீத சக்தி நிறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இது எத்தனை நபர்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. இந்த ஒரு நாளில் நம்மளால் நாணத்தை வரவழைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்திற்கு அமைதியை தேடி கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கூட நம்மளால் அந்த ஒரு காரியங்களிலிருந்து விடுபட முடியும். கர்ம தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் கரையக்கூடிய ஒரு நாளாக மாறும். உயிருக்கு ஆபத்தை தவிர்க்கக்கூடிய சக்தியானது இந்த ஒரு நாளில் அதிகமாக செயல்படும். எனவே இந்த ஒரு நாள்ல நம்ம குரு பகவானை எந்த அளவு வழிபடுகிறோமோ அந்த அளவுக்கு இது அனைத்தும் நம்மளுடைய வாழ்வில் நமக்கு சாதகமாக மாறும். இது எத்தனை நபர்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இன்று நம்ம குரு பகவானுக்குரிய ஒரு சிறப்பு. இன்று நட்சத்திர அமைப்பு, அது மட்டும் இல்லாம குரு பகவானின் கிரகத்தின் கதிர் பாய்ச்சி காரணமாக நீண்ட நாட்களாக நின்று போன காரியங்கள் கூட இந்த ஒரு நாளில் நமக்கு சாதகமாக மாறும். எதிரிகள் படித்து போகும். சட்ட சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு முடிவுக்கு வரும். பயம், மனக்குழப்பம், மன அழுத்தங்கள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சண்டைகள் தனித்து நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளானது உருவாகும். திருமணம், வேலை, பணவரவு தடைகள் எதுவாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் உடைத்து ஒரு நல்ல செய்தி நம்மளை தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக அமையும். அதே போல் குழந்தைகளோட கல்வி விஷயமாக இருக்கட்டும், படிப்பு விஷயமாக இருக்கட்டும், அதுலேயும் அவங்க ஒழுங்கா தேர்ச்சி பெறலை, ஒழுங்கா படிக்க மாடிக்காங்க, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாடிக்காங்க அப்படின்னு உங்களுடைய குழந்தைகள் இருந்தார்கள் என்றால் அவர்களையும் இந்த ஒரு மந்திரத்தை கூற சொல்லலாம். அவர்களுக்கும் இது நன்மையை ஏற்படுத்தும். வியாபாரம், முதலீடு அனைத்திற்கும் புதிய வாய்ப்புகள் இந்த ஒரு நாளில் திறக்கும். குரு பகவான் இன்று தங்க கதிர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்திதியில் அமைந்து உட்கார்ந்திருக்கிறார். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நரகத்தை உருவாக்கிய கோளாறுகளை நேரடியாக வெட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க செய்ய போகின்ற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செயலானது இந்த ஒரு மந்திரத்தில் இந்த ஒரு நாளில் குரு பகவானுக்கு இருக்கு. குரு பலவீனமாக இருந்தது அப்படின்னா மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய 7 முக்கியமான பாதிப்புகள் இது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படுதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். தொடர்ச்சியான பண இழப்பு, தவறான முடிவுகள், நல்ல வாய்ப்புகளை பறிகொடுக்கக்கூடிய நிலை, சம்பந்தமாக வந்த பேச்சுக்கள் கைவிடப்படுவது, உடல் வலி இல்லைன்னா திடீர்னு ஏதாவது ஒரு விபத்துக்கள் ஏற்படுவது, நேற்று வரைக்கும் நல்லா இருப்பாங்க, இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு தேவையில்லாத அளவுக்கு உயிர் போக விஷயங்கள் போன்றமான உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுக்கு தெரிந்த நபர்களிடமோ நடப்பது. அது மட்டும் இல்லாம வீட்டில் மன அமைதியானது இருக்காது. எவ்வளவுதான் நீங்க பணத்தை சேர்த்து வச்சாலும் அந்த பணமும் கையில தங்காது. உங்களுடைய வீட்டிலும் தேவையில்லாத பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வாழ்க்கையில ஒரு காலும் சரியாக விழாத ஒரு நிலை, எது செய்தாலும் தவறான ஒரு நிலைக்கு போகும். உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில பலவீனமாக இருக்கிறார். குரு பகவானின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்று பாருங்க. இந்த விதமான தடைகள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. நீங்கள் இந்த அனைத்தையும் அனுபவித்திருந்தீங்க அப்படின்னா இது குரு பகவானின் பலவீனமான நிலை காட்டக்கூடிய ஒரு அறிகுறிகளாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக மறக்காம கூறிவிடுங்க. அடுத்ததாக உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ஏற்படும் தெரியுமா? இந்த குருவோட பலவீனமாக இருப்பது யாரும் செய்யாத தவறை நீங்கள் செய்வதற்கு நேரிடும். மற்றவங்க செஞ்ச தவறை கூட உங்கள் பேர்ல நீ தான் செஞ்ச அப்படின்னு அவங்க குத்தி காட்டுவாங்க. மற்றவங்களும் அதை நம்பி விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படும். விபத்துக்கு சற்று முன் தப்பிப்பது அல்லனா நெருக்கடிக்கான ஒரு நிலையில ஏற்படும். உடல் நலம் திடீர்னு ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாகும். நீண்ட நாள் பிரச்சனைகள் அரண்மனை போல தேங்கி உங்களுடைய மனதிற்குள் காத்து கிடக்கும். அது பண விஷயமாக இருக்கட்டும், குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்துமே நீண்ட நாட்களாக அந்த பிரச்சனைகள் உங்களுடைய மனசுக்குள்ளேயே இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைகள் தீர்ந்த பாரி இருக்காது. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கும். உண்மையில்லாத குற்றச்சாட்டுகள், வாழ்க்கையை முடித்து விடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை, இது அனைத்தும் இந்த குரு பகவானின் கிரகத்தின் நிழல் பலவீனம் காரணமாக மட்டுமே நடக்கிறது. ஆனால் இன்று இந்த ஒரு நாள் அந்த ஆபத்துக்களை நுறுக்கவும் வாழ்க்கையை மாற்றவும் அதிசயமான ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று குரு பகவானை நம்ம எப்படி வழிபடணும்? இந்த ஒரு நாள் மஞ்சள் நிற வழிபாடு குரு பகவானுக்கு மிகவும் பிடிக்கும். மாலை நேரம் மாலை 6 மணியிலிருந்து 7:30 குளித்து முடித்த பிறகு மஞ்சள், குங்குமம் சிறிதளவு நெற்றியில வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு எலுமிச்சை இல்லைன்னா ஒரே ஒரு வாழை, ஒரு எலுமிச்சை இருந்தால் எலுமிச்சை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை அப்படின்னா ஒரே ஒரு வாழை தட்டுல ஒரே வாழையை மட்டும் தட்டுல வைத்து நீங்க தீபத்தை ஏற்றி வழிபடணும். இது குரு பகவானி திசைன்னு அழைக்கப்படக்கூடிய வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த ஒரு செயலை நீங்க செய்யணும். அமர்ந்து கொண்டு அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். ஆனா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எப்படி கூறணும்? இந்த ஒரு பொருளை நீங்க கையில் வைத்து கொண்டு கூற வேண்டும். அப்படி நீங்க கையில் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோ முழுமைக்கும் தெரிந்து கொள்ளலாம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான்
அந்த அந்த குரு பகவானின் சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 108 முறைகள் கூறலாம். ஓம் கிராம் க்ரீம் குரோம் ச குரவே நமக. ஓம் கிராம் க்ரீம் குரோம் குரவே நமக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது இதனுடைய பயன் என்ன தெரியுமா? உங்களுடைய மனதளவுல அவ்வளவு பலம் உங்களை தேடி வரும். பயம் எதுவாக இருந்தாலும் அந்த பயம் உங்களை விட்டு விலகும். தடைகள் அனைத்தும் நீங்கும். பணவரவு திறப்பதற்கான ஒரு புதிய வழியானது திறக்கும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களை மனதிற்குள் நினைத்துக் கொண்டு இந்த ஒரு பொருளையும் உங்களுடைய கையில் வைத்துக் கொண்டே கூறுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இந்த குரு பகவானுக்கு இந்த நம்ம வீட்டில் வைக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள், இன்று காற்றின் அதிர்வுகள் குரு கிரகத்துடன் இணையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரமானது நீங்க இந்த ஒரு நாள்ல செய்ய வேண்டும். அதாவது கையில் பிடிக்க வேண்டிய ஒரு பொருள், கையில பிடித்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இந்த மாலை இல்லைன்னா இரவுக்குள் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். ஆனா குளித்துமிட்டு சுத்தம் பத்தமாக இருக்கும் பொழுதுதான் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இது எந்த வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது குருவோட கிரகத்தின் நேரடி திருஷ்டியை உங்களுக்கு இழுத்து கொடுக்கும். உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே இந்த ஒரு பொருளானது இருக்க வேண்டும். அப்படி இந்த பொருள் இருந்தால் குரு பகவானின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த பொருள் என்ன தெரியுமா? மஞ்சள் கிழங்கு. இது எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய பெரும் ஒரு சாதாரண பொருள் தான். அப்படிப்பட்ட அந்த ஒரு மஞ்சக்கிழங்கு. இந்த மஞ்சளை நம்ம கையில் வைத்துக்கொண்டு சொல்ல வேண்டிய யாருக்கும் தெரியாத அந்த ரகசிய மந்திரம். ஏற்கனவே அந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டேன். இந்த ஒரு மந்திரம் மிகவும் ஒரு பழமையான சித்த மரபில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்திரமாக இருக்கும். மிக மிக அரிதாகவே சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்களுடைய கையில் வைத்துக்கொண்டு 108 முறைகள் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு வடகிழக்கு திசையில் அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு குரு பகவானை மனதார நினைத்துக் கொண்டு கூறுங்கள். இதை நீங்கள் கூறும் பொழுது நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு வர இருக்கின்ற ஆபத்துகள் கூட தடுக்கப்படும். திடீர் நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனே நிறுத்தி வைக்கப்படும். இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பானது கிடைக்கும். இது இந்த ரகசிய மந்திரம். இது பொதுவாக வெளியிடப்படாதது. இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இந்த ஒரு நாளோட இரவில் தூங்குவதற்கு முன்பு எப்படியாவது இந்த ஒரு பொருளை உங்களுடைய கையில் வைத்துக் கொண்டு நீங்க கூறி பாருங்க. வலது கையில் மஞ்சள் கிழங்கை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். பிடித்துக்கொண்டு உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு வயிற்றுக்குள் ஆழமாக மூச்சை எடுத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது 21 முறைகளும் அதிகபட்சம் 108 முறைகளும் சொல்ல வேண்டும். சொல்லும் பொழுது உங்களுடைய உடம்பில் சூடு ஓடும். மனமானது லேசாகிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு தோற்றமானது ஏற்படும். அழுத்தங்கள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த செயல். எனவே இதனை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இரவுல எந்த நேரத்துல சொன்னா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, இன்றைய ரகசிய மந்திரத்தை சொல்ல வேண்டிய ஒரு சிறந்த நேரம் இரவு 9:15 மணிக்கு மேல, இரவு 11:12. இந்த நாள் முடிவதற்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் கூறலாம். இருந்தாலும் அந்த குருவோட கிரகத்தோட அதிர்வு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம்னா 9:15 10 மணி. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்க கூறி பாருங்க. இதனுடைய சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதை கூறும் பொழுது நீங்க எப்படி தெரியுமா அமர வேண்டும்? வடகிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய மஞ்சள் அந்த கையில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். குறைந்தது 21 முறைகளும் அதிகபட்சம் 108 முறைகளும் மட்டும் கூறுங்க. எப்படி சொன்னால் மாற்றங்கள் உடனே நடக்கும் தெரியுமா? மந்திரத்தை சொல்வது மட்டும் போதாது. எல்லாரும் நான் மந்திரத்தை கூறிட்டேன், இருந்தாலும் எனக்கு நன்மைகள் நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயும் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு தொலைநோக்கு நம்பிக்கையானது இருக்க வேண்டும். மந்திரத்தை கூறும் பொழுது எனக்கு இனி எதுவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு உணர்வானது உங்களுடைய மனதிற்குள்ளே இருக்க வேண்டும். உங்களுடைய உடம்பானது இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எப்பொழுதும் போல நார்மலாக வைத்துக் கொண்டு கூற வேண்டும். மந்திரத்தை கூறுறேன் அப்படின்னு நீங்க ஏதாவது பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணணும் ஒண்ணுமே கிடையாது. நார்மலா குரு பகவானை நினைத்துக் கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறினாலே போதும். சுற்றிலும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நீங்க கூறி பாருங்க. அடுத்த 48 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கான ஒரு தெளிவான ஒரு பாதையானது உருவாகும். அந்த ஒரு பாதையை பிடித்து நீங்க செல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எங்கேயோ கூட்டு போகும். அதே போல் நீங்க கூறுகின்ற இந்த மந்திரத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், இன்றைய ஒரு நாள் உங்களை தாக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், திடீர்னு நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். காத்திருந்த பணம் கூட உங்களுக்காக வரும். யாராவது நீங்கள் எதிர்பார்க்காத உதவியை உங்களை தேடி கொடுப்பாங்க. வேலை வியாபாரத்துல திடீர்னு ஏதாவது அப்ரூவலும், திடீர்னு ஏதாவது நல்ல செய்திகளும் உங்களை தேடி வரும். வீட்டில் அமைதியானது ஏற்படும். கற்பம், திருமணம், வேலை தொடர்பான நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். எனவே இது மட்டும் கிடையாது, பணமும் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு விதமும் உங்களுக்கு நாளைய நாளில் ஏற்படும். இன்று செய்யக்கூடிய இந்த குருவோடு வழிபாடு அடைக்கப்பட்ட பணத்தை இந்த ஒரு நாளில் திறக்க வைக்கும். தொலைந்து போன பணம் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறைந்து புதிய ஒரு பிஸ்னஸ் ஐடியாவானது உங்களுக்குள்ள உருவாகும். ஆன்மீக ஆசீர்வாதத்தால் புதிய நம்ப முடியாத இன்கமானது உங்களை தேடி வரும். குடும்பத்துல பணப்பேச்சை உங்களுக்கு சுமூகமாக மாறும். குரு பகவான் பண வரவை தினம்
திடம் திடம் என்று தடுக்காமல் நீராகவே அனுப்புவார். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். இப்போது உங்களுடைய 2 கைகளையும் இணைத்து சொல்லுங்கள். குரு பகவானே, என்னுடைய வாழ்க்கையில இருந்த தடை, பயம், நோய், நஷ்டம் அனைத்தையும் நீக்கி ஒளியுள்ள பாதையை எனக்கு காட்டு. எனக்கு அறிவு, அமைதி, பணம், பாதுகாப்பு தருவாயாக. இன்றைய நாள் இதை மட்டும் நீங்க சொல்லிவிடுங்கள். அந்த ஒரு மந்திரத்தை கூறி இந்த ஒரு நாள்ல நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். மறக்காம இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா கூறிய ஒரு அருமையான பதிவு. நீங்களும் இதனை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களானது கிடைக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.